மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். திருப்புமுனை ஆகுமா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு இருக்கோம். திரு கண்ணதாசன், இந்த தேர்தலை பொறுத்தளவில் 6 முனை போட்டி அல்லது பலமுனை போட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த பலமுனை போட்டி யாருக்கு சாதகமாக அமைய போது, என்ன மாதிரியான திருப்புமுனைகளை ஏற்படுத்தும்னு திமுக நினைக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுமக்களின் எதிரும் நல்ல விழிப்புணர்வுடன் இருப்பதால் ஒரு கட்சியினுடைய தலைமை யார், அவருடைய தகுதி என்ன என்பதையும், வேட்பாளர் யார், அவர்கள் எப்படிப்பட்ட என்ற பின்புலத்தையும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு அப்பழுக்கற்ற பெயருடன் இன்று தினம் தேர்தலை சந்திக்கிறது. இன்று தினம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது ஒரு சமீபத்திலே உச்சநீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு தலைவியின் தலைமையிலே இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதனுடைய வேட்பாளரும் ஒரு வழக்கிலே 28 கோடி ரூபாய் அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழலில் நிறைய வேட்பாளர் இல்ல இந்த தேர்தலை பத்தி தான் பேசுறோம். நிறைய வேட்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அது மாதிரி குற்றப்பின்னோடு பேசுங்க, நாங்களும் தயாராக இல்ல. நீங்க தண்டனை பெற்றதை பத்தி சொல்லலாம், அது சரி. பற்று வழக்குகள் இருக்கு இல்லை, அதை தான் சொல்ல வரேன். மக்கள் பார்க்குறாங்க இந்த 28 கோடி ரூபாய் எப்படி வந்தது. 1988ஆம் ஆண்டு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத ஒருவர் 1992ஆம் ஆண்டு லண்டனிலே ஹோட்டல் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி என்றால், இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது ஆட்சி அதிகாரத்திலே வந்து விட்டார் என்றால் அவர் என்னென்ன வாங்குவார், லண்டனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்கல்ல. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடறேங்க. ஆக இவைகளெல்லாம் மக்கள் சிந்தித்து சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளிப்பார்கள். அந்த வாய்ப்பு இந்த ஆட்சிக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கும். அண்ணனுக்கு ஒரே ஒரு விளக்கம், நிறைவு கருத்தா கூட சொல்லிடுறேன். அதாவது அண்ணன் நெஞ்சுக்கு நீதியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதியை படித்து பார்க்கணும். அதில் தான் அவர் சொல்கிறாரு, மாறன் எனக்கு ஒரு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு சைக்கிள் கேட்டார், வாங்கி கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கி அப்படிப்பட்ட மாறன் குடும்பத்துக்கு 60க்கும் மேற்பட்ட ஸ்பைஸ் பெல்ட் விமானங்கள், இன்றைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் குடும்ப சொத்துக்கள் இவங்க குடும்பத்திலே இருக்கு. அதனால இவங்க அங்க வாங்குனீங்களா, இங்க வாங்குறாங்க. இது கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லேறிற மாதிரி கதை. இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. அவர் வருமானம் இருந்தது, அவர் சம்பாரிச்சாரு. என்னங்க சம்பாரிச்சாரு? அப்ப இவங்க மட்டும் நான் சும்மா கை கட்டிட்டு எப்படி வாங்குறாங்க? கை கட்ட போய் வாங்குனாங்க. இதெல்லாம் அம்மாவை குற்றம் சாட்டுறது மாதிரி தான் இதுவும். நான் என்ன சொல்லனா, ₹1 சம்பளம் வாங்கணும் எப்படி இவ்வளவு சொத்து வந்துடுறாங்க. முதல்ல அதுவே ஒரு தனி விவாதம். அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க பிச்சைக்காராவா இருந்தாங்க. அவங்க 125 படங்களுக்கு மேல கதாநாயகன் நடிச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா 50-60 படங்கள் மேல கதாநாயகன் நடிச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா தான் வாங்கினாங்க. அதனால இது சொத்து அதுக்குள்ள ரொம்ப இல்ல. அதனாலதான் இந்த தேர்தலை பொறுத்தளவுல எங்களுடைய வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுல மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா வினை வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் மற்றும் தன் வழியும் தூக்கி செயல் என்று சொல்லுகிற அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு இந்த களத்தை சந்திக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா அரசு 4 ஆண்டு காலமும் தொடருவதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள், அதற்கு வாக்கும் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் களத்தில் இறங்குகிறோம். வெற்றி உறுதி. அழகு தமிழ் சொல்லி நிறைவான கருத்து. என்னோட நிறைவான கருத்து, அண்ணன் சொன்னாரு அவங்க சசிகலா மேலதான் நிறைய வழக்குகள் இருக்கு, குற்ற பத்திரிகை இருக்குன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, இவங்க மேல இருக்குன்னாரு. 2 பேர் மேலையுமே நிறைய வழக்குகள், நிறைய குற்றப்பத்திரிகைகள் இருக்கு, ஊழல் வழக்குகள் கண்ணா பின்னான்னு இருக்கு. 2 பேர் மேலையுமே குடும்ப ஆட்சி இருக்கு. 2 பேர் மேலுமே குடும்ப ஆட்சி இருக்கு. அதனால இங்க அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய பலவீனம் தான் எங்களோட பலமே. அவங்களுடைய குடும்ப ஆட்சி தான் எங்க பலம், அவங்களுடைய ஊழல் தான் எங்க பலமே. அதனால கண்டிப்பாக நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திரு ராமசுப்ரமணியன் சார், இந்த 2 பேரும் காமராஜர் சொன்னாப்புல 2 ஒரே குட்டையில ஊறின மட்டைகள் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அது 3 நாளா இப்போ சிலிண்டர் குரூப் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆகவே இவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக புறந்தள்ளி விட்டு நேர்மையானவர்கள், இந்த நாட்டுக்கு நலம் பயப்பட. இன்னைக்கு அவர் நண்பர் சொன்னார், பட்ஜெட்டை பற்றி பேச ஒரே சுருக்கமாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு 4.5% ஜிடிபி அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்னா 4.5% சார். இது கேள்விப்படாத சமாச்சாரம் சார். அது எந்த ஸ்டேட்லையுமே இல்லாத அளவுக்கு ஊழல் அந்த நிதி நிலைமையை அவ்வளோ படு மோசமாக ஆக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்ல மாட்டோமா? ஆகவே இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. ஆகவே இதெல்லாம் இந்தியாவுடைய வளர்ச்சியை விட, தேசிய வளர்ச்சியை விட
தமிழ் மாநில சார் 4.5% உங்களுக்கு உங்களோட காரணம் பணம் தர மாட்டான் சார் 9% நோக்கி போயிட்டு இருக்கு. 18வது மறுக்கிறாரா அவரு? சார் ஒரு நான் தனி கேக்குறேன் விவாதம் பதில் சொல்லுங்க நீங்க இல்ல, 4% முடிச்ச பிற்பாடு கூட நான் fiscal தனியா deficit வந்து அப்படிங்கிறது வாங்கிக்க 4% of the என்ன 4%? GDP எந்த அள்ளுக்கு கேள்விப்படாத புள்ளி சமாஜ் சொல்றீங்க? அவர் வந்து 9% அவர் பட்ஜெட்டை படிச்சாரான்னு நீங்க எனக்கு தாங்க தெரியாது சொல்லிக்கிறீங்க கடந்த ஆட்சியில 3 லட்சம் கோடிக்கு மேல கடனை 28 வச்சுட்டு துறைகள்ல அந்த தமிழ்நாடு அரசாங்கம் அந்த 8 கடனை துறைகள்ல பாத்தீங்கன்னா முதன்மையோட இன்னும் 2 லட்சம் என்று சொல்லி 5 லட்சம் பாராட்டி கோடி ரூபாய்களை கொடுத்தது மத்திய வச்சிருக்காங்க அரசாங்கம். எப்படி பின்ன போவோம்? நிகழ்ச்சியோட நிறைவுல இருக்கும் சார், ஆகவே இந்த தேர்தலை இந்த பத்தி சொல்லுங்க. இந்த ரெண்டு கட்சிகளையும் 4% எந்த புள்ளி வரும்? புறந்தள்ளி- நான் சொல்றேன் சார் சார் உங்களோட நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் நான். சார், நம்ம நான் அதுக்குள்ள உங்களோட போக பேச வேண்டாம். ரெடியா இருக்கேன். திரு தீரன், நான் உங்களோட 9% பேசுறதுக்கு அம்மா தயாரா பொருளாதாரம் இருக்கேன். சார் நானும் பொருளாதாரம் படிச்சோம். ஐ கேன் ஸ்பீக் a lot of அப்ப things. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அப்படிதான் தெரியுது எனக்கு. ஆர்கே நகர் தேர்தல் உங்களுக்கு எந்த வகையில திருப்பு முனை ஆக போகுது? இதுதான் சார் ஏன்னா இது ரெண்டுமே ஊழல் கட்சிகள்னு மக்களுக்கு நல்லா தெரிகிறது. அவங்க they are waiting for a change. அந்த time has come for it. அதனால நிச்சயமாக 53 பேரை கொன்னவங்க சொல்றாங்க. சாதகமாக இருக்க போகின்றது. இதுல இருந்து அடுத்த எலெக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய காலம்ங்கிறது பிஜேபிக்காக தான் இருக்க போகின்றது. சந்தேகமே தாமரை கிடையாது. மலரும்ங்கிறீங்க. திரு ரவீந்திரன் துரை சமயம் உங்களுடைய நிறைவு கருத்து. இது வந்து ஜெயலலிதாவுக்கு வாக்கு வங்கி எப்படி போகுதுங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியல. குறிப்பாக வந்து தீபா ஃபேக்டரை வந்து பலரும் பலவிதமாக பேசுகிறாங்க. அதிமுக வந்து அதை சொன்னாலே இவங்களுக்கு தீல மிதிச்ச மாதிரி இருக்கு. அது உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, தீபா ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்கன்னு அவங்களை கிளைம் பண்ணலாம், யங் லீடர்னு கிளைம் பண்ணலாம். யங் லீடர் வந்து ஓல்டு லீடரை அடிச்சிருக்காங்கிறதுக்கு இது காரணங்களும் இருக்குது. அதான் நான் சொல்றேன், முடிச்சுக்கிறேன். அவர் கணவர் போய் நேத்து நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்ல முடிச்சுக்கிறேன். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். நான் முடிச்சுக்கிறேன். ஏன் ஒரு போ நான் கொடுக்குறேன். அதில் என்ன இருக்கு? அதான் ரெண்டும் பேசுறேன் தலைவரை. ஸோ வந்து அவங்க ஃபேக்டர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இன்னும் அவங்களுக்கு வந்து அமைப்பு பலம் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து அவங்க அமைப்பே வந்து ஒரு ஆரம்ப அமைப்பே வந்து சரியாக பண்ண முடியல. பட் அதே டைமில் அவங்களுக்கு வந்து சிம்பதி ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஓட்டு அந்த ஃபேக்டர் எப்படி நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன். இந்த பல முனை போட்டி பெரிய அளவில் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நான் ஏற்கனவே நம்ம வந்து அதிமுக ஓட்டு வந்து நிறைவில் வந்து ஈவனா பிரிஞ்சு போச்சுன்னா இன்டாக்டா இருக்கக்கூடிய திமுகவுக்கு சாதகமான ஒரு அமைப்பான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நேர்களே, திருப்பு முனையாகுமா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் நம்ம பல்வேறு கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டோம். இங்கே வந்திருந்தக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்தலுக்கான களத்திலே கட்சிகள் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய பணியினை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தல் நிச்சயம் ஒரு மற்ற இடைத்தேர்தலில் இருந்து, அதே போன்று பொது தேர்தலில் இருந்து நிச்சயமாக இது ஒரு வேறுபட்ட தேர்தல் தான். இதனுடைய முடிவுகளை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த முடிவு தமிழக அரசியலில் வேறு வகையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ என்ற ஒரு எண்ணமும் நமக்குள் எழுகிறது. அதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் 5 பேருக்கும் திண்ணையின் சார்பில் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.